நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்முடைய மாவட்டத்தில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. நம்முடைய நாட்டின் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, சராசரியாயிட்டு 100ல் 10 பேருக்கு அவங்களுடைய வாழ்நாளில் புற்றுநோய் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. இது கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 10 பேரில் 5 பேருக்கு அவங்களுக்கு புற்றுநோய் வந்ததுக்கான காரணம் அவர்கள் உபயோகித்த புகையிலை, மது பழக்கம், அவருடைய அதிகமான உடல் பருமன், ஆகாரத்தில் காய்கறி பழ வகைகள் குறைத்து உண்பது, பதப்படுத்தப்பட்ட ஆகாரங்கள் அதிகமாக உண்பது, இப்படிப்பட்ட சீரற்ற வாழ்க்கை முறையினால் 10ல் 5 பேருக்கு புற்றுநோய் வருது. ஸோ இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை சீரானதாக்க வேண்டும். புகையிலை உபயோகிக்கக்கூடாது, குடிப்பழக்கம் முற்றிலுமாக நிறுத்த வேண்டும், உடல் பருமனை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்ள வேண்டும், மெத்தனமான வாழ்க்கையில் இருந்து மாறி ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரணும். நம்ம ஆகாரங்களில் அதிகமாக காய்கறி பழவைகளை சேர்த்து கொண்டு பதப்படுத்தப்பட்ட பொருட்களை உபயோகிப்பதிலிருந்து நம் விலக வேண்டும். இப்படி செய்தால் நம்முடைய வாழ்நாளில் புற்றுநோய் வருவதிலிருந்து நம்மை நன்றாக பாதுகாத்துக் கொள்ள முடியும்.